ஸ்ரீமத் பாகவதம் 22ஆம் பகுதி. கஷ்யப முனிவர் திதிக்கு இட்ட சாபம். மோகத்தால் மதி கெட்டவளே, எனது சொல்லை கேட்காமல் கர்ப்பம் தரிக்க கூடாத நேரத்தில் கர்ப்பம் கொண்டாய். அத்துடன் ருத்ரனின் கோபத்திற்கும் ஆளானாய். எனவே உனக்கு 2 கொடிய அரக்கர்களே பிள்ளைகளாக பிறப்பார்கள். உலகையும் துன்புறுத்தி கொடுமை புரிவார்கள். கடைசியாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கரங்களாலேயே அவர்கள் மரணமடைவார்கள் என்று சாபம் கொடுத்தார். இதனை கேட்ட திதி தேவி அதிர்ந்து போனாள். மனம் கலங்கி அழுதாள். ஆனாலும் தன் பிள்ளைகள் திருமாலின் கைகளால் மரணமடைவார்கள் என்பதால் மனம் சற்று சமாதானமானாள். திதியின் நிலையை கண்டு பரிதாபப்பட்ட கஷ்யப முனிவர் அவளை தேற்றி, திதி, உனது பிள்ளைகளுள் ஒருவனுக்கு பிறக்கப் போகும் மகன் மிகச்சிறந்த பக்திமானாக பகவான் நாராயணர் மேல் பற்று கொண்டவனாக திகழ்வான் என்று கூறி ஆறுதல் படுத்தினார். திதியின் வயிற்றில் கரு வளர்ந்து வரும்போதே பலவிதமான கெட்ட சகுனங்கள் தோன்றின. பிறக்கப் போகும் தன் பிள்ளைகளால் உலகிற்கு ஏற்படும் தீமைகளின் காரணமாகவே இந்த கெட்ட சகுனங்கள் உண்டாகின்றன என்று திதி தேவி புரிந்து கொண்டாள். அதனாலேயே பிள்ளை பெறுவதை தள்ளி போட்டு கொண்டே வந்து கருவை 100 ஆண்டுகள் வரை சுமந்திருந்தாள். அதற்கு மேலும் தள்ளி போட இயலாத நிலையில் ஒரு நாள் திதி தேவி 2 குழந்தைகளை பெற்றாள். அப்போது சூரியனும் சந்திரனும் கூட ஒளிமங்கி போனார்கள். உலகுமே இருண்டு காணப்பட்டது. முதலில் பிறந்த குழந்தைக்கு இரண்யாட்சன் என்றும் பின்னால் பிறந்தவனுக்கு இரண்யகசிபு என்றும் கஷ்யப முனிவர் பெயர் சூட்டினார். பிள்ளைகள் இருவரும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள். மிகுந்த வலிமை கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். உலகையுமே தங்கள் காலடியில் கொண்டு வர திட்டமிட்டார்கள். இதற்காக மேலும் தங்கள் சக்தியை அதிகரித்து கொள்வதற்காகவே தவம் செய்ய தீர்மானித்தார்கள். காட்டிற்கு சென்று பிரம்மதேவரை நோக்கி தவத்தில் ஈடுபட்டார்கள். இரண்யாட்சனும் இரண்யகசிபுவும் செய்த தீவிர தவத்தின் விளைவாக விண்ணுலகமே தகித்தது. தேவர்கள் வெப்பம் தாங்காமல் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட பிரம்மதேவர் அரக்கர்களின் முன் காட்சி தந்தார். கஷ்யப முனிவரின் பிள்ளைகளே, ஈடுபாட்டுடன் கூடிய உங்களின் தவத்தால் மனம் மகிழ்ந்தேன். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார் பிரம்மதேவர். இரண்யாட்சனும் இரண்யகசிபுவும் பிரம்மதேவரிடம் பலவிதமான வரங்கள் கேட்டு பெற்று கொண்டார்கள். இதன் மூலம் அவர்கள் யாராலும் வெல்ல முடியாதவர்களாக ஆனார்கள். ஆணவம் கொண்டார்கள். அவர்கள் ஆசைப்பட்டபடியே உலகங்களையும் வெல்வதற்காக போருக்கு புறப்பட்டார்கள். 22ஆம் பகுதி நிறைவடைந்தது.